Hello friends, good morning. So நம்ம இன்னைக்கு கோல்ட் அப்டேட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குருவோம். ஸோ இது வந்து நமக்கு லாஸ்ட் வீக் வந்து ட்ராப் பண்ண விஷயம் வீக்லி அப்டேட். ஸோ வீக்லி அப்டேட்டட் ஏ ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆயிருக்கு. ஏ ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தா கட்டாயம் நேற்று உங்களுக்கு சிபிஐ நியூஸ் நேரம் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஸோ அதே மாதிரி ஷார்ட் டைம் அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம். ஷார்ட் டைம் அப்டேட்டில் தெளிவாக நம்ம கொடுத்துருந்தோம். நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எபவ் 1944க்கு மேலே சிபிஐ நியூஸுக்கு மேலே இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் டவுன், அதுக்கப்புறம் எகெயின் பை வரதுக்குரிய சான்சஸ் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி மார்க்கெட்டில் வந்து 1930க்கு மேலே எபவ் மார்க்கெட் இருந்துச்சுன்னா எகெயின் கோல்டு வந்து பை சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகும். அதுக்கு பிறகு ஒரு டவுன் வரதுக்குரிய சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த 1930க்கு மேலே தான் மார்க்கெட் இருந்துச்சு. நீங்கள் இந்த ஆப்ஷனும் நீங்கள் ஏ ஆப்ஷன் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் 1944க்கு மேலே நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ இன்றைக்குள்ள அப்டேட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குறோம். இன்றைக்குள்ள அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கிறோம். ஸ்டார்டிங்லேருந்து போய்க்கலாம். ஸ்டார்டிங்லேருந்து நம்ம வளமையாக பார்க்குற மாதிரி வீக்லி சார்ட்லேருந்து போய்க்கிறோம். இப்போ வீக்லி சார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸாக இருந்த வீக் வந்து ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ப்ரீவியஸாக இருந்த இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் க்ளோஸ் வச்சிருக்கு. இப்போ உள்ள சிச்சுவேஷனில் ப்ரீவியஸாக இருக்கிற வீக்லி எல்லாம் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணி கண்டினியூவாக பை சைட்டில் ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ என்ன பொறுத்தல மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் பை சைட் ஃபோக்கஸ் ஆகிட்டு அதுலேருந்து மார்க்கெட் வந்து திரும்ப ஒரு டவுன் வரதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ்களை நோட் பண்ணிக்கிறோம். ஸோ நமக்கு தேவையான டவுன் சைட்டுக்குரிய பாயிண்ட்ஸ் அதே மாதிரி இந்த மேலே இருக்கிற இந்த வீக், அதாவது 1970. ஸோ 1970 ஒரு நல்ல ஜோன். ஸோ 1970 மட்டும் மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் கொடுத்துட்டு அதுலேருந்து மார்க்கெட் வந்து அதுலேருந்து மார்க்கெட் கண்டினியூவாக டவுன் சைட் வரதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீக்லி சார்ட் க்ளோஸ் வைக்கிறத வச்சு கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். ஸோ இன்றைக்கி தேர்ஸ்டே, ஸோ ஃப்ரைடே நாளைக்கு வீக்லி க்ளோஸ். ஸோ வீக்லி க்ளோஸில் நல்ல கன்ஃபர்மேஷன்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான இந்த ப்ரீவியஸாக இருக்க இந்த ஜோன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. 1973 அதே மாதிரி 1983. ஸோ இப்போதைக்கு இந்த ரெண்டு ஜோன் மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இந்த வீக்கோட கனெக்ட் பண்ணி நோட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கு பிறகு இந்த ஜோன்ஸ் நமக்கு பெருசாக தேவைப்படுதில்லை. இந்த ஜோனில் வந்து மார்க்கெட் கரெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணலை. மேபி இந்த ஜோன் மார்க்கெட்டில் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் வந்து திரும்பவும் அகைன் ஒரு டவுன் வரதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ அப்படியே நம்ம வந்து இன்ட்ராடே அப்டேட் போய்க்கிறோம். ஸோ இன்ட்ராடே அப்டேட்டில் நம்ம பொறுத்தவரையில் நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து இந்த இடத்துல டோஜி. ஸோ இதனால் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை மார்க்கெட்டில். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கண்டினியூவாக இப்போ உள்ள சிச்சுவேஷனில் மார்க்கெட் நியூஸ் டைமோட மார்க்கெட் வந்து கண்டினியூவாக புல்லிஷ் மூமெண்ட்டில் மார்க்கெட் இப்போ ரன்னிங்கில் இருக்குது. இப்போ உள்ள சிச்சுவேஷனில் நான் இதில் வந்து நமக்கு தேவையான மார்க்கெட்டில் இருக்கிற இந்த பாயிண்ட்ஸை எடுத்துக்கிறோம். டே க்ளோஸ் வேணால் நீங்கள் அதை நோட் பண்ணிக்கிறீங்க. 1957க்கு கீழே எடுங்க. ஸோ இல்லாட்டி இது இந்த வீக்கு கீழே எடுத்தாலும் ஓகே. 1956 எடுங்க, இல்லாட்டி 50 எடுங்க, 56 எடுங்க, கொஞ்சம் அப்ராக்ஸாக இருக்கும். ஸோ இந்த ஜோன். ஸோ அதே மாதிரி இப்போ உள்ள சிச்சுவேஷனில் மார்க்கெட் வந்து ரன்னிங்கில் இருக்கிற இந்த ஜோன். ஸோ இந்த ரெண்டு ஜோனும் தேவைப்படும். ஸோ இதுக்கு கீழே மார்க்கெட் பிரேக் அவுட் நடக்கக்குள்ளே, அதாவது இந்த இடத்துல திரும்பவும் மார்க்கெட் வரக்குள்ளே திரும்பவும் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் வரதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இன்ட்ராடே வச்சு நான் சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம 4 ஹவர் சார்ட் போய்க்கலாம். 4 ஹவர் சார்ட் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இடத்துல இருந்த மார்க்கெட் வந்து இப்போ உள்ள சிச்சுவேஷனை வந்து பிரேக் அவுட் நடந்ததுக்கு பிறகு ஸோ இதுக்கு கீழே மார்க்கெட் வந்து கண்டினியூவாக இதுக்கு மேலே தான் மார்க்கெட் ரன்னிங்கில் இருக்குது. இதுக்கு கீழே மார்க்கெட் இன்னும் வரல. ஸோ என்னை பொறுத்தவரை இதில் ஒரு ரெட் கலர் கேண்டில் நமக்கு ஒரு டீப் கேண்டில் ஒன்று கிடச்சிச்சின்னா, ஒரு ரெட் கலர் கேண்டில் நமக்கு கிடைக்கணும். இந்த மாதிரி கிடைச்சா ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்கலாம் மார்க்கெட்டில் வந்து டவுன் சைட் போகிறதுக்கு. ஸோ 4 ஹவருக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஒரு ரெட் கலர் கேண்டில் கிடைக்கிறதுக்கு. ஸோ 4 ஹவர் நீங்கள் ஃபாலோ பண்ணுறேன்னா இந்த சார்ட் ஃபாலோ பண்ணுங்கள், OANDA. ஸோ இந்த சார்ட்டில் வந்து கரெக்டான 4 ஹவர் சார்ட் இருக்குது. ஸோ அதுலேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இதில் ரெட் கலர் கேண்டில் கிடச்சிருக்கு, பட் கரெக்டான ஒரு கன்ஃபர்மேஷனான ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் இல்லை இது. ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம ட்ரேட் எடுக்க வேண்டி இருக்குது. ஸோ நம்ம அப்படியே ஷார்ட் டைம் அப்டேட்ஸ் பார்த்துக்குருவோம். ஸோ இதில் தேவையான பாயிண்ட்ஸ்லாம் இப்போ நம்ம நோட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அப்படியே 1 ஹவர் சார்ட்டுக்கு சேஞ்ச் ஆகிரும். 1 ஹவர் சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பை சைடில் இருக்குது. இப்போ உள்ள சிச்சுவேஷனில் இதிலேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்த மார்க்கெட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் நல்ல ஒரு மார்க்கெட் பை சைட். ஸோ என்னை பொறுத்தவரையில் மார்க்கெட்டில் 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று, மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே திரும்பவும் எகெயின் இதுக்கு மேலே பிரேக் அவுட் நடந்தால் கட்டாயம் வந்து மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது ஒரு ஷார்ட் டைம் அப்டேட் தான், இது ஷார்ட் டைம். ஸோ இதில் கட்டாயம் நீங்கள் டாப் லாஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க, கரெக்டான டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு ஆப்ஷன். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு டவுன் சைட்டுக்கு பார்க்க போனால் இதுக்கு கீழே நம்ம டவுன் சைட் கண்டினியூ பண்ணலாம். ஸோ அது கீழே கண்டினியூ பண்ணுறதை விட நமக்கு நல்ல ஒரு டவுன் இந்த இதுக்கு கீழே. ஸோ 1952க்கு பிலோ நீங்கள் ட்ரை பண்ணலாம் செல் ஆப்ஷன். ஸோ கட்டாயம் டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க. ஸோ இது கீழே கிடைக்கிற செல் ஆப்ஷன் மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் நமக்கு இந்த 1940 ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். 1940க்கு பிறகு இந்த ஜோன்
நமக்கு நேற்று இருந்த 1933 1938 ஜூனுக்கு மார்க்கெட் திரும்ப வரதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரையில் இந்த லோவிலேருந்து இந்த ஹை எடுக்கக்குள்ள கட்டாயம் வந்து மார்க்கெட் வந்து இந்த 50% 68% வந்து ரீச் ஆகிறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இந்த ஜூனை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஜூனில் தான் நமக்கு கரெக்டாக மார்க்கெட் வந்து இங்கேருந்து வார மார்க்கெட் ஒரு பிரேக் அவுட்டுக்கு ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ அதுக்கு பிறகு இந்த இடத்துல மார்க்கெட் வெயிட் பண்ணணும். ஸோ இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனால் அவ்வளோ தூரம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதிலேருந்து மார்க்கெட் திரும்பவும் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்குரிய சான்சஸும் இருக்குது. அப்படி இல்லை இதுக்கு கீழே பிரேக் அவுட் பண்ணால் நம்ம செகண்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். திரும்பவும் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி பிபிஐ நியூஸ் இருக்குது. பெரிய நியூஸ் ஒன்றில். ஸோ ரெகுலராக வர நியூஸ் தான் சிபிஐ நியூஸ், இப்போ பிபிஐ நியூஸ். ஸோ பிபிஐ நியூஸில் நமக்கு தெரிஞ்சிடும் மார்க்கெட் வந்து எந்த வேலை போக போகுதுன்ட்டு. ஸோ ஆஃப்டர் 6 PM பிறகு நல்ல கன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ என்னை பொறுத்தவரையில் மார்க்கெட்டில் வந்து இவ்வளோ தூரம் போகிற மார்க்கெட் என்னை பொறுத்தவரை 1970-73 வந்து மார்க்கெட் இந்த ஜூனில் ஒரு ரெசிஸ்டன்ட் க்ரியேட் ஆகணும். ஸோ இதில் ஒரு ரெசிஸ்டன்ட் ஒன்று க்ரியேட் ஆனிச்சுன்னா தான் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு டீப் டவுன் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது ஃப்யூச்சரில். ஸோ இதிலேருந்து ஒரு டவுன். ஸோ இது ஒரு ஆப்ஷன் தான். இது நடக்கும்னு இல்லை. இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் கிடைச்சால் நமக்கு கன்ஃபர்மேஷன் இருக்கும் ஃப்யூச்சரில். இது ஒரு லாங் பை நம்ம கண்டினியூ பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு தேவையான பாயிண்ட்ஸை மட்டும் பார்த்துக்குவோம். இப்போ உள்ள இதில் வந்து நம்ம எதிர்பார்க்குறது மார்க்கெட் பை சைட் ஃபோக்கஸ் ஆகிறனால ஏ ஆப்ஷன். ஸோ ஒன்று இது ஃபர்ஸ்ட் நடக்கலாம். ஸோ அப்படியே நடந்தால் கட்டாயம் வந்து இவ்வளோ தூரம் போகிற மார்க்கெட். இதுக்கு மேலே பிரேக் அவுட் நடந்தால் கட்டாயம் வந்து 1990, அதாவது இதுக்கு மேலே பிரேக் அவுட் நடந்தால் 1990 இந்த ஜூன் கட்டாயம் ரீச் ஆகிட்டு தான் மார்க்கெட் திரும்ப வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஜூனில் வந்து நிறைய ரெசிஸ்டன்ட் ஜூன்ஸ் இருக்குது, நிறைய மெயினான ஒரு ஜூன் இது. ஸோ இந்த ஜூனை ரீச் பண்ணிச்சுன்னா அதுலேருந்து மார்க்கெட் வந்து ஒரு டீப் டவுன் வரதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதோட நம்ம வந்து இதில் வந்து பி இது எதிர்பார்க்குறோம். பி அதே மாதிரி சி. ஏ நடக்கலை மார்க்கெட்டில், ஏ நடக்கலை கண்டினியூவாக மார்க்கெட் திரும்பிடுச்சுன்னா நம்ம பி ஆப்ஷன் எதிர்பார்க்கலாம். பி ஆப்ஷன் அதே மாதிரி இதில் வந்து சி ஆப்ஷன். ஸோ ஏபிசி இது ரெண்டு எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம எதிர்பார்க்குறது எக்ஸ். ஸோ இது ஃப்யூச்சரில். ஸோ இது எக்ஸ் நடக்கலாம், இல்லாட்டி இதுக்கு பிறகு 1990 மட்டும் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரையில் மார்க்கெட் கொஞ்சம் மேலே போயிட்டு அதிலிருந்து கொஞ்சம் மார்க்கெட் திரும்புறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வெயிட் பண்ணணும். இந்த இடத்துல திரும்பவும் மார்க்கெட் வந்து மேலே போகணும், இல்லாட்டி திரும்பவும் மார்க்கெட் வந்து நமக்கு டவுன் சைட் கண்டினியூ ஆகணும். டிபெண்ட் பிபிஐ நியூஸ். டுடே நமக்கு வந்து ஜிடிபி நியூஸ் இருக்குது. ஸோ அதோட எஃபெக்ட் கொஞ்சம் இருக்கும், பெரிய ஒரு எஃபெக்ட் இருக்காது. ஸோ அதே மாதிரி யூஎஸ்டியில் வந்து பிபிஐ நியூஸ் இருக்குது. ஸோ பிபிஐ நியூஸில் வந்து சின்ன கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுலேருந்து நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து ரன் பண்ணிவிட்டு போகலாம். ஸோ என்னை பொறுத்தவரை நான் எதிர்பார்க்குறது ஏ ஆப்ஷன் நடக்கணும். ஸோ அப்படி ஏ ஆப்ஷன் நடக்காட்டி கட்டாயம் இந்த பி ஆப்ஷனில் வந்து கட்டாயம் நீங்கள் பிரேக் அவுட் நடந்தால் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு பிறகு இந்த ஜூன் ட்ரை பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்க சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ நம்ம வந்து கீ ஜோன்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குருவோம். டீப்பான கீ ஜோன்ஸ் பார்க்குறதா இருந்தால் நம்ம இங்கேருந்து பார்க்கணும், இந்த ஜூன்லேருந்து பார்க்கணும். ஸோ இந்த ஜூன்லேருந்து நம்ம பார்க்கல நமக்கு நல்ல ஒரு கீ ஜோன் பார்க்க போனால் அந்த 1940 எகெயின் 1940 நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது 1940 நீங்கள் வந்து கீ ஜோன் எடுத்துக்கிறங்க. அதே மாதிரி ஷார்ட் டைம் கீ ஜோன் சொல்கிறேன். ஷார்ட் டைம் கீ ஜோன்ஸ் நம்ம பார்க்க போனால் கரெக்டாக அது தான் வருது 1940. ஸோ நீங்கள் 1940 எடுத்துக்கிறங்க. 50% பார்த்தா 1940 தான் வருது.
கீ ஜோன் 1940. ஸோ இதை வச்சு நம்ம மார்க்கெட் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அபவ் மார்க்கெட் ரன்னிங்கில் இருந்துச்சுன்னா 1940க்கு மேலே மார்க்கெட் கண்டினியூவாக நமக்கு பை சைட் ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கும். 1956, அதே மாதிரி 1960, அதுக்கு பிறகு 1973 மட்டும் மார்க்கெட்டில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி பிலோ மார்க்கெட்டில் வந்து 1940க்கு பிலோ வந்துச்சுன்னா நம்ம மார்க்கெட்டில் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 1936, அதே மாதிரி 1931, அதே மாதிரி 1920, இல்லாட்டி 1919 எடுத்துக்கோங்க, கொஞ்சம் நல்ல ஜூன் அது. ஸோ 1990 பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு 1912 போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த கீ ஜோன்ஸ் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிறோங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மார்க்கெட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இன்றைக்குள்ள அப்டேட்ஸ் இது தான், வேறு அப்டேட்ஸ் ஒன்றும் இல்லை, பெரிய அப்டேட்ஸ் ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ஜூனுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கும் அப்டேட்ஸ் கொடுங்க.